பிரியமான சகோதரி சகோதரிகளே, இவ்வேளையிலே அப்பா என்று கூப்பிட அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள இக்கால வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை கூர்ந்தபடியினாலே அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளையும் கூட ஆயுள் நாட்களாக கூட்டி கொடுத்த தேவன் நாம் நன்றி இருதயத்தோடு துதி செலுத்துவோம். நாளிலே அவரோடு கூட பேச கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று யோவேல் 2 வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. யோவேல் 2 வசனம் நமக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வசனமாக நினைவு கூறுவோம். ஏனென்றால் அவருடைய இரத்தம், அவருடைய சரீரமும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பாவப்பட்ட கரைத்திரையற்ற இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் திருப்தியாக்க, சந்தோஷப்படுத்த, ஆசீர்வதிக்க அவருடைய இரத்தமும் சரீரமும் நமக்கு கொடுக்கப்பட்டபடியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட இணைந்து கொள்ள, பிதாவானவரோடு கூட நாம் சேர்ந்திருக்க இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் எப்போதும் பிதாவுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாக்கியம் உள்ளவர்களாக இயேசப்பா நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவராய் நாம் நன்றியோடு கூட துதிப்போம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இயேசப்பா, நான் அழிந்து போகாதபடி, என் ஆத்துமா சாத்தானுக்கு சொந்தமாகாதபடி, சாத்தானுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழக்கூடாமல் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் பாக்கியவான்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களை மண்டையிலே சேர்த்து கொண்டீரப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையிலும் கூட எனக்கு நீண்ட ஆயுள் நாட்களையும் எனக்கு என் குடும்பத்துக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களை சுற்றிலும் வேலியெடுத்து பாதுகாக்கிறேன். எந்த தீங்கும் துக்கமோ துயரமும் மரணத்தின் வேதனையோ சோதனையோ ஒன்றும் எங்களை தொடாதபடி எங்களை சுற்றிலும் கர்த்தாவே நீர் வேலியெடுத்து பாதுகாத்து ரட்சித்த தயவுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. உமக்கு நிகரானது ஒன்றுமில்லை. உம்மை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு ஒப்பான பாக்கியம் எதுவானாலும் எங்களுக்கு கிடைக்க முடியாத ராஜா. உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தமே எங்களுக்கு கிடைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பாக்கியவதிகளாக மாற்றி எங்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறேன். ஆவியானவரே, இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேறு ஜாதி எது ராஜா? இதைவிட ஒரு பெரிய ஜாதி பூமியிலே காண முடியாது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களே பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த பூமியிலே நாங்கள் தேர்ந்தெடுத்து பட்டிருக்கிற தயவுக்காக உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். மகிமையினாலும் வல்லமையினாலும் நீர் எங்களை நிரப்பி உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக மாற்றி உடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவிகளாக எப்பொழுதும் நிலைத்திருக்க என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உடைய ரத்தம் என்னுடைய இரத்த நாணங்களிலே ஒவ்வொரு இடத்திலையும் பாய்ந்து ஓடட்டும் ஐயா. என் இருதயத்திலே உடைய ரத்தம் கர்த்தாவை ஊற்றப்பட்டு அங்கிருந்து சரீரம் முழுவதும் உடைய இரத்தத்தினாலே என் சரீரமும் ஆத்மாவும் திருப்தியாக நிலைத்திருக்க நீர் கருணை காட்டுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. மகிமுள்ள கரங்களினாலே அவர்களை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவாராக. இயேசுப்பா, இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் விரும்புகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும்
எங்களுக்கு நீங்க நிறைவேறச் செய்து பரிசுத்தமுள்ள சன்னதியா உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை நீர் அழைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து உம்மை துதிக்கவும் போற்றவும் புகழவும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக முத்திரிடப்பட்டு உம்முடைய ஜனங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாக்களாக உம்முடைய சன்னிதானத்திலே நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நான் நன்றியுதயத்தோடு ஸ்தோத்திரித்து இந்த வசனத்தை ஜெபத்தின் மூலமாய் முடிப்போம். கிருபையுள்ள கரம், வல்லமுள்ள கரம் நம்மளை வழிநடத்தி பாதுகாக்கிறதற்காக தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து துதித்து தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபத்தை முடிப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.